நடிகை குஷ்பு அவர்கள் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரானாங்க. இப்பொழுது அவங்க நான் தீவிர அரசியலில் ஈடுபடணும், அதுக்கு மிகப்பெரிய தடையாக இந்த அரசு பொறுப்பு இருக்குங்கிறதுனாலேயே அதை விட்டு விலகி வந்திருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அடுத்த மாதத்தில் அமெரிக்கா போறாரு, அடுத்த வருஷம் பிப்ரவரியில் தான் வர்றாரு. அப்படிங்கும்போது குஷ்புவை தமிழக பாஜக தலைவராக ஆக்க போறாங்க. குஷ்புவை தலைமைக்கு போடுறதுக்கு கட்சியினுடைய சீனியர் ஆட்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கள் உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வேணாங்கிற மாதிரி ஒரு குஷ்பு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவரானார்னா அந்த கட்சிக்கு அது எந்த அளவுக்கு சாதகம், அதில் என்ன நடக்கும்? முதல்ல என்ன நடக்கும்னா தினந்தோறும் கண்டென்ட் கிடைக்கும். விஜய் ஒரு மாநாடு அறிவிக்க இருக்கிறாரு, அவரும் ஒரு திரையிலேருந்து வந்தவராக இருக்காரு, இவங்க தொடர்ந்து பல கட்சிகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. உங்க கணக்கு ஒரு விஜய் நோக்கி போகுதோ அப்படிங்கிற சந்தேகங்களையும் பலரும் எழுப்புறாங்களே. மாநாடு நடத்துறாரு, அதுக்கு நான் பாராட்டு சொல்றேன். ஆனால் 26 முழுதாக வந்த பிறகுதான் அவருடைய செயல்பட தெரியும். ஆனால் எனக்கு நான் தம்பி விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. விஜய் கட்சியில் அவங்க ஒரு மோசமான கட்சியில் இருக்குமே, எல்லாருமே நம்மளை கோல் கண்டென்ட் ஆக்குறாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருக்க கூட வாய்ப்பு இல்லையா? இல்லை, அந்த அளவுக்குலாம் அவங்க ரோசப்பட்டுலாம் போயிட மாட்டாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். நடிகை குஷ்பு அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பெற்றதுக்கு அப்புறம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரானாங்க. இப்பொழுது அவங்க நான் தீவிர அரசியலில் ஈடுபடணும், அதுக்கு மிகப்பெரிய தடையாக இந்த அரசு பொறுப்பு இருக்குங்கிறதுனாலேயே அதை விட்டு விலகி வந்திருக்கிறாங்க. அவங்க விலகுனது குறித்து பல்வேறு அரசியல் டாக்குகள்லாம் போயிட்டுருக்கதை பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, டாக்கு அவங்க அரசியல் வந்தது டாக்காக தான் போய்கிட்டு இருக்கு. இல்லை, திமுகவில் அவங்களோட அரசியல் பயணத்தை எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். திமுகவில் அரசியலில் இணைகிறாங்க, திமுகவில் அரசியலுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க தேர்தல் நேரத்தில். அதற்கு பிறகு திமுகவிலேருந்து விலகி காங்கிரஸில் போகிறாரு. காங்கிரஸில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களே ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி காங்கிரஸில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு காங்கிரஸிலிருந்து விலகி 2021, 22 காலகட்டங்களில் பிஜேபியில் சேர்றாங்க. பிஜேபியில் சேர்ந்த பிறகு அவங்களுக்கு தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினராக போடுறாங்க. அந்த பதவியில் இருந்துகிட்டு இருக்காங்க கடந்த பிப்ரவரியிலேருந்து. இப்போ அந்த பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது ஒரு அரசாங்க பதவி. அதை அந்த பதவியை மட்டும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினராக இருக்காங்க. கட்சி பிஜேபியினுடைய தேசிய குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. இப்போ இவர் இந்த பதவியை ரிசைன் பண்ணதுக்கு பிரகாரம் பின்னாடி ஒரு பெரிய என்ன பண்ண போகிறாங்க, வேறு மாற்று கட்சியில் சேர போகிறாங்களா, இல்லை வேறு கட்சியில் சேர போகிறாங்களாங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் போய்ட்டுருக்கு. அது உண்மை இல்லை. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இல்லை, இவங்க அடிப்படை உறுப்பிலிருந்து கட்சியின் பதவியிலிருந்து விலகினா தான் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கணும். இவங்க கட்சியில் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருக்காங்க. இது அரசாங்க பதவி. இந்த பதவியில் இருக்கிறப்ப நீங்கள் கட்சி பதவியில் இருக்க முடியாது. இல்லை, இப்போது குஷ்பு அவங்க இப்போ நீங்களே சொன்னீங்க, இவங்க அரசியல் இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஆளுநரே விலகி வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு தீவிர பாலிடிக்ஸ் செஞ்சுருக்கிறாங்க. மக்கள் இடத்துல தாமரை மலர்ந்தே திரும்பி நீங்கள் பேசக்கூடிய பல கண்டென்ட்டுகளை தமிழிசை சவுந்தரராஜன் உருவாக்குனாங்க. குஷ்பு அவர்களுக்கு எந்த கட்சியில் நிலையாக இருந்தவங்களில் ஒரு அரசியலாக அவங்க ஒரு பிரபலமாக ஒரு சினிமா நடிகை தான் பிரபலமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு அரசு பொறுப்புலையும் விலகி வந்திருக்கிறத சந்தேகிக்கப்படுவது. அது இல்லை, முழு நேர அரசியல் ஈடுபட போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ அவங்களே சொன்னது தான், முழு நேர அரசியலில் வரப்போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் ஆளுநர் ஆனாங்க. இப்போ அரசு பதவிக்கு போனால் கட்சி பதவியில் இருக்கக்கூடாது, கட்சி பதவியில் இருக்கிறவங்க அரசு பதவிக்கு போகக்கூடாது. இது மாதிரி ஒரு நாம் இருக்கு இல்லையா? அதனால் இப்போ அரசு பதவியில் இருக்கிறாங்க, உறுப்பினராக இருக்காங்க, மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்காங்க. அந்த பதவி ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ முழு நேர கட்சி அவரை பயன்படுத்த போகுது. இப்போ அண்ணாமலை சமீப காலமாக அடுத்த மாதத்தில் இதுக்கு போகிறார், அமெரிக்கா போகிறாரு. அடுத்த வருஷம் பிப்ரவரியில் தான் வர்றார். 6 மாதம் என்ன சொல்கிறது, அரசியல் ஒரு பாடத்தை படிக்க போகிறார், லண்டனுக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதுக்கு பொறுப்பு பாஜக தமிழ்நாட்டின் தலைவராக கேசவ விநாயகத்தை போட்டிருக்காங்க. அவர் தமிழ்நாட்டினுடைய ஆல்ரெடி அவர் தான் பொறுப்பாக இருக்கார், பொறுப்பு தலைவராக போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு 6 மாதம் ஒரு தலைவர் இல்லாமல் ஒரு பதவி இருக்காது. அப்படிங்கும்போது குஷ்புவை தமிழக பாஜக தலைவராக ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்போ இல்லை, நீங்கள் சொல்கிற இப்படி புரிஞ்சிக்கலாமா? இப்போ அண்ணாமலை இல்லாத இடத்த தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பிஆர்ஓக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி தருவதற்காக அந்த ஸ்பேஸ் அண்ணாமலையே பயன்படுத்துகிறாருன்னு புரிஞ்சிக்கலாமா? இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இல்லாமல் இருக்குது. அதாவது கட்சியில் சேர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு மாநில தலைவராக வர்றதுக்கு அளவுக்கு இருக்காங்கன்னா பின்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு டெம்பரவரி ஒரு போஸ்டிங் தான் இது. இப்போ இந்த ஒரு 6 மாதத்துக்கு உண்டான
ஒரு பதவி இப்போ வேணும். அது பிஜேபிக்கு ஒரு அறியப்பட்ட ஒரு புதிய தலைவர் ஒருத்தர் நீங்கள் போட்டிங்கன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு ஒரு நட்சத்திர வெளிச்சம் இருக்குது உங்களுக்கு. ஒரு ஸ்டார், சினிமா ஸ்டார் அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது அவங்க என்ன பேசினாலும் அது ஊடக வெளிச்சம் பெறும். இன்னைக்கு குஷ்பு என்ன பேசினாலுமே ஊடக வெளிச்சம் வரும். அப்படிங்கும்போது குஷ்புவை போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு தலைமை நினைக்குது. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடக்குது. மிக விரைவில் தமிழக பாஜகவினுடைய தலைவராக குஷ்பு அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே கட்டத்தில் உள்ளுக்குள் ஒரு எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. அதாவது குஷ்புவை தலைமைக்கு போடுறதுக்கு கட்சியினுடைய சீனியர் ஆட்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கள், உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து வேணாங்கிற மாதிரி ஒரு என்ன அவங்களுக்கு என்ன அதே பாஜகவுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்க தான் அவங்க. அப்படி இருக்கும்போது என்ன அவங்களே தலைமை ஏற்றுக்கிறதுல என்ன சிக்கல் வரப்போகுது? இப்போ தானே வந்திருக்காங்க கட்சியில். 2 வருஷத்துக்குள்ள ஒரு தலைமை பொறுப்பு எப்படி பிஜேபியில் வர முடியும்? அண்ணாமலை சீனியரா? இல்லை, அண்ணாமலை சீனியராக தான். அண்ணாமலை உருவாக்கப்பட்டவர், பாஜகவுக்காக உருவாக்கப்பட்டவர், ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்டவர். அவர் வந்து ஒரு எப்படி இங்குபேட்டரில் ஒரு குஞ்சை வளர்க்குற மாதிரி வளர்க்கப்பட்டவர். அவரை வந்து ஒரு அந்த சித்தாந்தத்தை சொல்லி முதல்ல அண்ணாமலையினுடைய என்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளே இருக்கும். முதல்ல வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு வந்தார், ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறாரு, அப்போ ஸ்கூல் காலேஜுக்கு போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணுறாரு, ஒரு தனியாக வந்திருக்கிற ஒரு இளைஞர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைச்சு அதற்கு பிறகு தான் அவர் அரசியலுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்போ அண்ணாமலையை அவர்கள் உருவாக்கிய ஒரு ப்ராடக்ட். அண்ணாமலை வந்து ஆர்எஸ்எஸ் பியூராக உருவாக்கிய ஒரு ப்ராடக்ட். ஏன்னா குஷ்புக்கு அந்த மாதிரியான பேக்ரவுண்டு கிடையாது. குஷ்பு வந்து எல்லா கட்சியிலையும் வந்திருக்காங்களே. திமுக வந்திருக்காங்க, காங்கிரஸ் வந்திருக்காங்க, இப்போ பிஜேபியில் இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. குஷ்பு மேல் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது. பெண்களை பற்றி, கற்பை பற்றி தமிழ்நாட்டில் பேசி பெரிய சர்ச்சையான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய பிஜேபி, அப்படி இருக்கக்கூடிய குஷ்பு வந்து எப்படி நீங்கள் தலைவராக போடலாம் அப்படிங்கிறது கட்சியினுடைய சீனியர் ஆட்கள் சொல்கிறாங்க. ஆனால் கட்சி தலைமை, தேசிய தலைமை என்ன நினைக்குது அப்படின்னா, குஷ்புவை வச்சு நம்ம ஒரு அரசியல் செய்கிற பொழுது ஒரு ஊடக வெளிச்சம், குஷ்பு பேசுகிற எல்லாமே கன்னெக்ட் ஆகும். இப்போ அண்ணாமலை இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு எல்லாம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய அந்த வேகம் குறைந்திருக்கு. அண்ணாமலையினுடைய அந்த பேச்சு குறைஞ்சிருக்கு. அண்ணாமலை வந்து தேர்தல் நேரங்களில் பல சவால் விட்டார். இந்த தொகுதியில் ஜெயிக்கலன்னா அரசியல் விட்டு போகிறேன், எழுதி வச்சுக்கோங்க, அந்த தொகுதியில் அங்கே இவ்வளோ ஜெயிப்போன்னு ஒரு பெரிய சவால் விட்டார். இப்போ எதுவுமே நடக்காத பட்சத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப ஏதாவது கேட்டுக்கிட்டு வாக்குவாதம் ஆயிருமோங்கிறதுனால அண்ணாமலையினுடைய வேகம் இப்போ தேர்தல் பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். இனி செய்திகளை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், அரசியலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த நேரத்தில் ஒரு ஆள் தேவைப்படுது. குஷ்புவை வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நாங்கள் போடுறோம், பாஜக அந்த மாதிரியான ஆட்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஒரு வழி, ஒரு சான்ஸ் குஷ்புவை போடுறதுக்கு. ரெண்டாவது ஒரு பெண் தலைவர், சினிமா பிரபலியம் எல்லாம் சேர்ந்து குஷ்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு கொஞ்ச நாள் பதவி தான் அது. அண்ணாமலை திருப்பி வர வரைக்கும் இந்த பதவியை குஷ்புக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து பிஜேபி தேசிய தலைமை பண்ணியிருக்கு. இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க மாநில தலைவர் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அவங்க செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும்போது விஜய் 2026 மாற்றத்தை கொண்டு வராருன்னா 2020 தெரியும் அப்படின்றார். அப்போது ஒரு வகையில் இது இப்போ அரசு பொறுப்பை விலகிறாங்க. அப்போ விஜய் ஒரு மாநாடு அறிவிக்க இருக்கிறாரு, அவரும் ஒரு திரையிலேருந்து வந்தவராக இருக்கிறாரு, இவங்க தொடர்ந்து பல கட்சிகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க கணக்கு ஒரு விஜய் நோக்கி போகுதோ அப்படிங்கிற சந்தேகங்களையும் பலரும் எழுப்புறாங்களே. இல்லை, விஜய் அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, அங்கே வந்து விஜய் மாநாடு நடத்த போகிறார், விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அதை நான் வரவேற்கிறேன், மாநாடு நடத்துகிறாரு, அதுக்கு நான் பாராட்டு சொல்கிறேன். ஆனால் 26 முழுதாக வந்த பிறகு தான் அவருடைய செயல்பட தெரியும். ஆனால் நான் தம்பி விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. விஜய் கட்சியில் அவங்க சேர போகிறதுங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா அவ்வளோ வந்து குஷ்பு வந்து ஒரு ஆளும் கட்சியாக மேலே இருக்கிறப்ப அதை விட்டுட்டு திருப்பி போய் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற கட்சியில் சேர்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோயில் கட்டப்பட்ட ஒரே நடிகை அவங்க. அப்போது ஒரு மோசமான கட்சியில் இருக்குமே, எல்லாருமே நம்மளை ட்ரோல் கண்டென்ட் ஆக்குறாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருக்க கூட வாய்ப்பு இல்லையா? இல்லை, அந்த அளவுக்குலாம் அவங்க ரோசப்பட்டுலாம் போயிட மாட்டாங்க. அப்படிங்கலாம் வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆளும் கட்சிங்கிறது ஒரு மத்தியில் இன்றைக்கி ஒரு ஆளும் கட்சியாக இருக்குது. 3வது முறையாக ஆளும் கட்சியாக இருக்கிறப்ப ஏகப்பட்ட பதவிகள் இருக்குது. நீங்கள் அவங்க நினச்சா எங்கே வேணாலும் கவர்னராக போடலாம், எந்த பதவியில் வேணாலும் உயர் பதவியில் கொண்டு வந்து வைக்கலாம். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறப்ப அதை விட்டுட்டு வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி போவாருங்கிறதெல்லாம் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். குஷ்பு எதுக்காக பிஜேபிக்கு போனாங்கிறது பலருக்கும் தெரியும். எதுக்காக காரணம் போனார்? இல்லை, பல காரணங்கள் தான். காங்கிரஸ் தோல்வி முகமாக இருந்துச்சு, ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு நம்மளால் வர முடியாது, ஒரு அதிகார மையத்தை நம்ம பிடிக்க முடியாது. பிஜேபிங்கிற ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது. அங்கே சேர்கிற பட்சத்தில் நேரடியாக பிரதமரை கடுமையாக எதிர்த்தவர் தான் இதே குஷ்பு. சேருவதற்கு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட கடுமையாக பிஜேபி எதிர்த்தவர் தான். அதுக்கு பிறகு தான் அங்கே போய் சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க. அது வேற கடை. அந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையை விட்டுட்டு வந்து இங்கே புதுசாக கட்சி ஆரம்பிக்க, அதுவும் விஜய் வந்து 2026 தான் கட்சியில் ஆக்டிவாக இருக்க போகிறார்.
அப்படிங்கும்போது இப்போலாம் போய் ஒரு அரசு தேசிய அளவில் ஒரு அரசு இருக்கிறப்ப அந்த அரசை விட்டுட்டு அங்கே போய் சேர மாட்டாங்க. அப்படிங்கும்போது இவங்க பிஜேபியினுடைய தமிழக தலைவர் ஆகிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இல்லை இப்போது நமக்கு என்ன இப்போ மாநில தலைவர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை கட்சிக்குள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தேசிய மகளிர் ஆணையத்தில் இருந்து அவங்க இதுவரை என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, மாநில தலைவரான மட்டும் என்ன செஞ்சிட போகிறாங்க? இல்லை தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினருங்கிறது வந்து இந்தியா முழுவதுக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் மற்ற இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒரு அரசாங்க அமைப்பு. அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் என்ன பண்ணணும், விவேக் ஒரு காமெடி சொல்லுவார், இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ணல, இனிமேல் என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக ஆக்டிவாக அவங்க குரல் கொடுக்கல. பிஜேபி அல்லாத மாநிலங்களில் ஏதாவது பிரச்சனைனா போய் நின்று குரல் கொடுப்பாங்க. இதுதான் குஷ்புவுடைய வேலை. இப்போ அந்த பதவிங்கிறது உறுப்பினராக பல பேர் இருக்கிறாங்க. 10ஓட 11 பல பேர் உறுப்பினராங்க. அதில் குஷ்பும் ஒரு உறுப்பினர், அவ்வளோதான். ஆனால் ஒரு மாநில தலைவருங்கிறது போது ஒட்டுமொத்தமாக ஃபுல் ஃபோக்கஸும் மீடியா வெளிச்சமும் அவர் மீது வரும். இந்த ஒரு 6 மாதத்துக்கு குஷ்புவை வச்சு இங்கே ஒரு ட்ரையல் மாதிரி ஒன்று அவர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. அதுக்குண்டான ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்காக தான் அவர் அந்த பதவியை ரிசைன் பண்ணியிருக்காங்க. இது கட்சி தேசிய தலைமை எடுத்த முடிவாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் சில அவருக்கு கட்சிக்குள்ளேயே சில எதிர்ப்புகள் இருக்குது. அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதை இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ குஷ்பு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் ஆனார்னா அந்த கட்சிக்கு அது எந்த அளவுக்கு சாதகம், அதில் என்ன நடக்கும்? முதல்ல என்ன நடக்கும்னா தினந்தோறும் கண்டென்ட் கிடைக்கும். பத்திரிகையாளர்களுக்கு, யூடியூப் சேனல்ஸ்க்கு அவங்க பேசுகிற எல்லாமே கண்டென்ட் கிடைக்கும். ரெண்டாவது ஒரு அரசியல் அனுபவம்லாம் பெருசாக குஷ்புக்கு கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு சினிமா நடிகையாக இருந்தாங்க. சில கட்சியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க. படாரம் கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டர். பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களில் கோவப்படக்கூடிய கேரக்டர். ரெண்டாவது அவங்களுக்கு தமிழ் ஒரு பெரிய சிக்கல். ஒரு ப்ராப்பரான தமிழ் அவங்களால பேச முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு சிக்கலாக இருக்கும் அவங்களுக்கு நடந்து கொண்டு போகிறதுக்கு. ரெண்டாவது பழைய விஷயங்கள்லாம் கூட இங்கே எடுத்து திருப்பி போட ஆரம்பிப்பாங்க. அப்போ இனிமேல் குஷ்பு தமிழக பாஜக தலைவர் ஆனால் தினந்தோறும் ஒரு பரபரப்பான செய்திகளை நமக்கு கண்டென்ட்டை ஊடகங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்கிறது தெரியுது. வருகிற காலத்தில் அதை பொறுத்து இல்லை வானதி சீனிவாசன் மாதிரியான, நைனா நாகேந்திரன் மாதிரியான முக்கியமான நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி குஷ்பு எந்த வகையில் தேசிய தலைமைக்கு நம்பிக்கைப்படுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் தான். குஷ்புக்கு சில சீனியர் தலைவர்கள் குஷ்பு வரணும்னு விரும்புகிறாங்க. உள்ளுக்குள்ளேயே குஷ்பு வந்தால் ஒரு ஊடக வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். வானதி சீனிவாசன் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கும் நயினா நாகேந்திரன் வைக்கிறதுக்கும் அவங்களாம் ஒரு அரசியல்வாதி. இது அரசியல்வாதி ப்ளஸ் சினிமா நடிகை அப்படிங்கும்போது ஏன்னா பிஜேபிங்கிறது மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை. இப்போ திமுக பின்னாடி ஒரு திராவிட பாலிடிக்ஸ் இருக்குது. பிஜேபி அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ் இருக்குது. அதுக்கு குஷ்பு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை அந்த கொள்கை ரீதியாகலாம் சில எல்லாத்தையும் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ நயினா நாகேந்திரன் எடுத்துங்க. நயினா நாகேந்திரன் ஆர்எஸ்எஸ்னுடைய சாகா அமைப்பில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பிஜேபி சேர்ந்தவரா? அவர் அதிமுகவில் இருந்தார், அதிமுக எம்எல்ஏ இருந்தார், அதிமுக அமைச்சராக இருந்தார். அவருக்குன்னு ஒரு ஜாதிய பின்புலம் இருக்குது. அவர் வசதியான பின்புலத்தில் இருக்கிறாரு. அவர் கட்சிக்கு வந்தாங்க, அவர் பயன்படுத்திட்டாங்க. பால் கனகராஜன் ஒருத்தர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து திராவிட இயக்க கொள்கையில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தவர் தான். அவர் கட்சியினுடைய இன்றைக்கி மாநில துணைத் தலைவராக இருக்கார். அவர் எந்த சித்தாந்தத்தில் வந்தார்? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஊடகத்தின் வெளிச்சத்தில் உள்ள ஆட்கள், தன்னுடைய இண்டிவிஜுவல் பாப்புலாரிட்டி உள்ள ஆட்கள், ஃபினான்ஷியலாக வெல்டுவாக இருக்கக்கூடிய ஆட்கள், சாதிய பின்புலத்தில் உள்ள ஆட்களை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ குஷ்புவை வந்து தமிழகம் முழுக்க ஒரு தெரிந்த ஒரு முகம். குஷ்புவை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செய்ய பொழுது ஊடக வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். ஒரு சொல்லக்கூடிய விஷயம் பலருக்கும் போய் சேரும். அப்போ குஷ்புவை வச்சு கொஞ்சம் அரசியல் பண்ணி பார்ப்போம், குஷ்புவை தலைமை பொறுப்பில் உட்கார வச்சு ஒரு ட்ரெயின் மாதிரி பண்ணி பார்ப்போங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்னங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். ஏறக்குறைய அது கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகளை இப்போ செஞ்சிட்ருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.